இப்போ தான் கொஞ்ச நாள் வீடியோ வியூவர்ஸ் போச்சு பார்த்துக்கோங்க. நான் சரியாக கரெக்ட் டைமுக்கு வீடியோவே போட முடியல. நிறைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அதனால் பண்ண முடியல. அப்புறம் வந்து நம்ம அழகிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்றும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். இன்றைக்கும் நைட்டெல்லாம் அது தூங்கலை. அது எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ண முடியல. தலையெல்லாம் தொங்க போட்டுருச்சு. ஒரு பக்கமாக அப்படி போட்டிருக்கு. நிறையா வருது வாயிலிருந்து. அதில் கூட அழகின்னு கூப்பிட்டா அது நம்மளை பார்க்குது. அதே மனசு ரொம்ப நெடுகலாக இருக்குது. வாயில்லாத ஜீவன் வீட்டு பக்கத்தில் படுத்திருந்தா தண்ணி தூக்கி ஊற்றுறது, அது மேலே வெந்நியை தூக்கி ஊற்றி விட்ருக்காங்க. அவங்க அம்மா மேலே குட்டி போட்டுருக்கு இல்லை. அது என்ன பண்ணும், அடுத்தது கோவத்தை இன்னொருத்தர் மேலே காட்டும். யாராவது அப்படி போனாங்கன்னா அவங்கள கடிக்கும். இப்படி தான் மனுஷங்க பண்ணுறாங்க. கடவுள் நம்மளை நம்பி தான் அந்த ஜீவன்களை விட்டுட்டு போகிறாரு. ஒரு சில நாய்கள் தப்பு பண்ணது இல்லாமலாம் இல்லை. வெறி பிடிச்சா கிடைக்குதுறாங்க. மனுஷனுக்கு அது பாதிப்பாக இருக்குது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நாய்ங்களை வந்து அந்த மாதிரி கொடுமை பண்ணாதீங்க. வெந்நீத்துக்கு ஊற்றி வச்சுருக்கிறீங்க. அது குட்டிங்களை அந்த மலைக்கு கஷ்டப்பட்டுட்டு இப்படி அப்படியே ஓடி வருது. நமக்கு இட வசதி இல்லை. வீட்டு பக்கத்தில் விட்டா தினமும் ஒரு பிரச்சனை, சண்டை. இப்போ அழகி வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குங்க. அவள் நம்ம கூட இருக்கிறதும் நம்ம விட்டு போகிறோம். எனக்கு அவளை நினச்சாலே துக்கமாயிடுது. சரிங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீடியோவில் நான் காட்டினேன்னா அதை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் காட்டல.